அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிராயிங்ஸ், ஸோ அதுக்கு டைமென்ஷன், லேஅவுட், ஸோ இதுவரை நீங்கள் பார்த்தது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணீங்க. அது எந்த டெம்ப்ளேட்டில் ஓப்பன் ஆகணும், ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் டெம்ப்ளேட், ஏகேட். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இந்த கிரிட் பாயிண்ட்டை F7 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிவிலில் ஒரு பிளானை வரைஞ்சி, ஸோ அந்த பிளானோட எலிவேஷன், அதோட செக்ஷன்லாம் எப்படி வரையலாம், ஸோ ஒரு ஷீட் செட் எப்படி ரெடி பண்ணி அதை பிரிண்ட் எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ண வேண்டியது லிமிட்ஸ், LIMITS. ஸோ லிமிட்ஸ், என்டர். ஸோ லோயர் லெஃப்ட் கார்னர் 0, ஸோ அப்பர் ரைட் கார்னர் இஸ், ஸோ உங்களோட மேக்ஸிமம் சைஸ். ஸோ உங்களுக்கு A3 ஷீட்டில் நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா A3 ஷீட்டோட சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 420, 297. ஸோ ஷீட் 1 செட் ஆகிட்டு, ஸோ இந்த ஷீட் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி F7. ஸோ இந்த கிரிட் பாயிண்ட் உங்கள் ஷீட்டுக்குள்ள மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா டிராஃப்ட் செட்டிங், என்டர். ஸோ இதில் டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸை ஆஃப் பண்ணிங்க. ஸோ இதான் உங்களோட ஷீட். ஸோ ஆர்ஜின்லேருந்து 420, இது 297. ஸோ இந்த ஆர்ஜின், அதாவது இந்த ஏரியா சைஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறீங்க. ஜூம் என்டர், என்டர். ஸோ ஃபஸ்ட்டு லயன்ஸ் இல்லை ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் லயன்ஸ், லயனில் ஃபர்ஸ்ட் லயன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி F8. ஸோ இதில் உங்கள் லென்த் எவ்வளோதுன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போடுற படம் எல்லாம் மீட்டரில் போட போகிறீங்களா இல்லை இன்ச்சஸில் போடணும்னு ஃபஸ்ட்டே செட் பண்ணிக்கிங்க. ஸோ மீட்டர்லாம் போட போகிறோம் அப்படின்னாலும் ஸோ ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் நம்பர். ஸோ அது 11.2. ஸோ 11.2 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் அதோட டோட்டல் லென்த். ஸோ இதான் உங்களோட பிளானோட லென்த். ஸோ அதுக்கு அடுத்து எவ்வளோ வித்துன்னு செட் பண்ணீங்க, இது 5.3. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடும் அதோட சேம் சைஸ் 11.2. ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் ஒரு பிளானோட அவுட் ஷேப் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதோட இன்டீரியர் ஷேப், ஸோ என்னென்ன உள்ள வால் இருக்குன்னு பார்த்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஃப்செட்டுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ ஆஃப்செட், ஸோ ஆஃப்செட்டில் உங்கள் வால் திக்னஸ், அதாவது மெயின் வால் திக்னஸ் என்னவோ அதை செட் பண்ணீங்க. ஸோ வால் திக்னஸ் 0.24. ஓகே. ஸோ எந்த வால்லாம் ஆஃப்செட் ஆகணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி இன்சைடாக செட் பண்ணிடுங்க. ஸோ இது ஆஃப்செட் ஆகணும், இது ஆஃப்செட் ஆகணும், இதுகிட்ட ஆஃப்செட் ஆகணும், இதுகிட்ட ஆஃப்செட் ஆகணும். ஸோ அவுட்டர் பிளான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ கார்னர் உள்ள இதெல்லாம் ட்ரிம்ஸ் பண்ணணும் அப்படின்னா TR டபுள் என்டர். ஸோ இதில் எந்த லைன்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கிட்ட உள்ள கார்னர் இதுவும் வேண்டியில்லை. ஸோ இந்த கார்னரில் உள்ள இதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு அவுட்லேயர் போட்டதுக்கு அப்புறம் இன்டீரியர் ரூம், ஸோ உள்ள என்னென்ன ரூம் இருக்குது அதோட சைஸஸ் என்னன்னு ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ள இந்த லைன்ஸ், ஸோ இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுறது மூலியமா வெர்டிகலாக நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். இந்த லைன் ஆஃப்செட் மூலியமா ஹரிசாண்டல் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களாம் எங்கே லைன் தேவையோ அதெல்லாம் ஆஃப்செட் பண்ணீங்க. ஸோ ஆஃப்செட். ஸோ இங்கே ஒரு ரூம் செட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஆஃப்செட், அந்த ரூமோட சைஸ், அதாவது ஹரிசாண்டல் சைஸ் என்னவோ அதை கொடுத்துங்க. ஸோ இதை 2.1 செட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் இங்கே வருது. ஸோ இதான் உங்களோட ரூம் சைஸ். ஸோ ரூம் சைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வால் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டிஷன் வால் எவ்வளோ திக்னஸோ அதை செட் பண்ணிங்க. ஸோ எல்லா வாலையும் நீங்கள் ஒரே சைஸில் போட்டாலும் ஓகே. ஸோ ஆஃப்செட் என்டர். ஸோ எவ்வளோ திக்னஸ், அது 0.24. ஸோ இந்த வாலை டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாலுக்கு அப்புறம் அடுத்த வர ரூம் எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு ஆஃப்செட் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஆஃப்செட் என்டர். ஸோ இல்லை இது அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி வச்சிடலாம்னு வச்சுக்கலாம். ஸோ பட் மூவ் பண்ணி வைக்கும் போது கரெக்டாக கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆஃப்செட் வேல்யூன்னு செட் பண்ணீங்க. ஸோ அடுத்த ரூமோட சைஸ் 2.4 என்டர். ஸோ இந்த லைன் ஆஃப்செட் பண்ணி இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த வால் திக்னஸ் நியூ ஆஃப்செட். ஸோ அதோட 0.24 என்டர். இந்த லைனை இங்கிட்ட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உள்ள இன்னொரு ரூம் சைஸ் அதுவும் ஆஃப்செட். ஸோ இதே மாதிரி செட் பண்ணிக்கிறதுனால அதுவும் 2.4. இந்த லைன் ஆஃப்செட் கிளிக் பண்ணி எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் ஃபிட் பண்ணிக்கிங்க. ஆஃப்செட் 0.24. இந்த லைன் உங்களுக்கு இந்த சைடு வரணும். ஸோ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ரிமைனிங் ரூம்ஸ். ஸோ வெர்டிகலாக நீங்கள் இதை பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்க. ஸோ ஹரிசாண்டலாக வெறும் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க தேவையான வால்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோர்ஸ் விண்டோ உங்களால ஈஸியா பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதுல ஒரு ரூம்ஸ் இருக்கு. இந்த ரூமோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதையும் ஆஃப்செட் அதோட சைஸ் 1.6. ஸோ இங்க ஒரு ரூமுக்குள்ள சைஸ் 1.6னால இங்க இருந்து இங்க 1.6. ஸோ இந்த ரூமோட சைஸ் தான் 1.6. ரிமைன்ஸ்ல உள்ளது இந்த நார்மல் ரூம் சைஸ். ஸோ இந்த இதுலயும் அதே மாதிரி ஒரு ரூம் இருக்கணும். ஸோ இதே மாதிரி கிச்சன்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ரெடி பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைனை நீங்க வாலா கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த வால் திக்னஸ் எவ்வளோ 0.24 செட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க, வெளியே எடுத்து பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு வால், இது ஒரு வால் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிரும். ஸோ வேற எதுவும் வால் செட் பண்ணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வால், அது இந்த ரூமுக்கு மட்டுமே உள்ள வால்ஸ். ஸோ லைன்ல போட்டுக்கிறேன். ஸோ இங்க இருந்தே ஒரு லைன் போட்டுங்க. ஆஃப்செட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகும்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூமோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை நீங்க செட் பண்ணீங்க. ஆஃப்செட்ல 1.6 செட் பண்ணிட்டு ஸோ இங்க கிரியேட் பண்ண லைனை இங்கிட்ட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வால் திக்னஸ் ஆஃப்செட் 0.24 டிஸ்டன்ஸ்ல. ஸோ இந்த லைன் எங்கிட்ட வேணும், இந்த சைடு வேணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு. ஸோ நீங்க இனிமேல் பிளேஸ் பண்ண வேண்டியது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ இந்த இதுலயும் இது கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது தனி விண்டோஸ்னால தனியா இருக்கும். ஸோ இந்த இதுல ஒரு தனி லைன் ஆஃப்செட் பண்ணிருக்கலாம். தனியா ஒரு ரூம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க தனியா லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதோட சைஸை நீங்க ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணணும். ஸோ லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்னர்ல இருந்து 1.6க்கு ஒரு லைன், அடுத்து இந்த வித் 1.9. ஸோ எக்ஸாக்டா பிளேஸ் ஆகும். ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப்செட் பண்ண போறீங்க. ஸோ வால் திக்னஸ் 0.24. ஸோ இந்த லைன் இந்த சைடும் இந்த லைன் இந்த சைடும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ரூம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விண்டோஸ் அண்ட் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்க செட் பண்ண போறது எங்கெல்லாம் விண்டோ வரணும், எங்கெல்லாம் டோர் வரணும். ஃபர்ஸ்ட் டோர் தனியா வரைஞ்சிங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தேவைப்படுற இடத்துல பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கிள் REC. ஸோ எங்க வேணுமே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டைமென்ஷன், ஸோ இந்த வித் அதோட வால் வித் தான். ஸோ இந்த லென்த் எவ்வளவு 0.8. ஸோ டோர் ஒன்று செட் ஆயிட்டு. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாடலில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டேன், காப்பி. ஸோ எங்கே வேணுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த பாயிண்டையோ இல்லை இந்த பாயிண்டையோ பிடிச்சிங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஹோல்ட் பண்ணி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதை வச்சதுக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா செவத்தை கண்டுபிடிச்சாதான் நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். அடுத்தது வேற எங்கெல்லாம் இந்த டோர் வேணும், D1ங்கிற டோர் வேற எங்கெல்லாம் வேணுமோ அங்கே செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை மூவ் என்டர். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 0.24ங்கிற டிஸ்டன்ஸ், அது வால் திக்னஸ் எவ்வளோ அவ்வளோ திக்னஸ் தள்ளி உள்ள செட் பண்றோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி டோரை இங்க பிளேஸ் பண்ண போறோம். அதையும் காப்பி CO என்டர். இந்த பாயிண்ட பொறுத்து இங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டோரை மூவ் பண்ணுங்க. என்டர். எங்க வேணும் 0.24ங்கிற ரேஞ்சில். அதுக்கப்புறம் இதை நீங்க ஓப்பன்ல எடுக்கலனாலும் ஓப்பன்ல எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டோரை பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வர டோர்லாம் எப்படி இருக்கணும், வெர்டிகலாக ஹரிசாண்டலாக இருக்கான்னு பாத்துங்க. ஸோ வெர்டிகலா உள்ள டோர்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஹரிசாண்டலா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையே ஒரு காப்பி CO எந்த ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ எங்க பிளேஸ்மெண்ட் கேட்குது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த லைன்ல எந்த லைன்ல டெக்ஸ்ட் கேட்கும். ஸோ இந்த லைன். ஸோ இதோட மூவ்மெண்ட் அதே மாதிரி ஷேர் பண்ணி மூவ் என்டர். இங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல்ட் பண்ணிக்குவோம். மூவ் என்டர். 0.24 இதுல இருந்து 0.24 செட் ஆயிருக்கணும். ஸோ கிரியேட் பண்ணி மூவ் என்டர். இந்த பாயிண்ட இங்க ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு 0.24. ஸோ வேற எங்க இந்த D உங்க டோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹரிசாண்டலா இதை திருப்பணும்னா செலக்ட் ரொட்டேட் RO என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதை மூவ் என்டர். ஸோ எந்த இதில் பிளேஸ் பண்ண போகிறோம் அந்த இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிட முடியும். இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்ல செட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் தூரம் உள்ள நவந்துடணும் அப்படின்னா மூவ் என்டர். ஸோ இதுவும் 0.24. அதுக்கப்புறம் D1 காப்பி CO என்டர். ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்டை பொறுத்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை டோட்டலாக ஷேர் பண்ணி மூவ் என்டர். இது 0.24.
ஸோ டோர்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ D1ங்கிற டோரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து Dங்கிற டோரை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளையே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வேறு சைஸில் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ Dங்கிறோட சைஸ் என்ன இருக்கோ அதை செட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெக்டாங்கிள், ஸோ டைமென்ஷனில் லென்த் எவ்வளவு அதுன்னு செட் பண்ணீங்க. ஸோ லென்த் எப்பொழுது நீங்கள் கொடுக்கறதா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் லென்த் அது 0.9 என்டர். ஸோ இந்த வித் இந்த வால் திக்னஸ் 0.24 செட் ஆயிட்டு. ஸோ இதை மூவ் பண்ணி இதெல்லாம் காப்பி பண்ணி காப்பி. ஸோ இந்த இடத்துல ஒரு காப்பி வேணும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காப்பி வேணும். ஸோ இது ரெண்டுமே டோட்டலாக செலக்ட் பண்ணி மூவ் கமெண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்து 0.24 உள்ள தள்ளி இருக்கணும். ஸோ நீங்கள் டோர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்றெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ட்ரிம் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருவோம். டிஆர் டபுள் என்டர். இந்த லைன் வேண்டாம், இந்த லைன்ஸ்லாம் வேண்டாம். ஸோ ஜூம் பண்ணீங்க, இந்த லைன்ஸ் தேவையில்ல. ஸோ வேற எங்கெல்லாம் டோர் ப்ளேஸ் பண்ணீங்களோ அந்த டோரில் மட்டும் இல்லை, இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த லைன்ஸ் தான் ஒரு தேவையில்லாத லைன்ஸ். அடுத்தது இதில் உள்ள இந்த லைன்ஸ். இந்த வாலுக்கும் லைன்ஸ் தேவைன்னு அவசியம் கிடையாது. அடுத்து இந்த வால். ஸோ டோட்டலாக ஒரே ரூம்னால இந்த வால் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ உள்ள இந்த லைன்ஸ். ஸோ இது ஒரு டோர், இது ஒரு ஓப்பன் டோர். ஸோ இதுவும் வேண்டாம். ஸோ இதில் இது எக்ஸ்டெண்ட். ஸோ ட்ரிம்ல இருக்கும்போது இங்கே எக்ஸ்டெண்டர் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறப்ப ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்டர் கமாண்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. ஸோ இது ஃபுல்லாக ஒரு ரூம்ஸ். அடுத்தது இங்கே உள்ள D1 டோரை ஓப்பனில் விட்டுருங்க. ஸோ விட்டதுக்கு அப்புறம் இந்த லைன்ஸ் எதுவுமே இது உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ எஸ்கேப், இது டெலிட். ஸோ இதுவும் டெலிட். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா F என்டர். ஸோ ரேடியஸை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரேடியஸுக்குள்ள கமெண்ட் R என்டர். அதோட கமெண்ட் 0. ஓகே, இந்த லைனும் கார்னராக மீட் ஆகணும். ஸோ இதை இதில் செட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே கீழே வச்சுக்க முடியும். மூவ் என்டர், நேராக இந்த அல்ல. ஸோ இதுவும் ஓப்பன் டோர்ஸ் அப்படின்னால TR டபுள் என்டர். ஸோ இந்த லைன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ டோர் மட்டும் நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ விண்டோஸ்லாம் எப்படி பிளேஸ் பண்ணாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ டோர் எப்படி பிளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் விண்டோவும் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ போடும்போது சைஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நடுவில் ஒரு ஹிடன் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் REC என்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் டைமென்ஷன். ஸோ மேக்ஸிமம் அந்த விண்டோ எப்படி இருக்கோ அதுமாதிரி சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஹரிசாண்டல்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ஒரிஜினல் லென்த், அதாவது 0.7. அடுத்தது வால் திக்னஸ் 0.24. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நடுவில் ஒரு லைன். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரையும் லைன் போட்டோம். ஸோ இந்த லைனை நீங்கள் அதாவது ஹிடன் லைனாவோ இல்லை டாட்டர் லைன்ஸாவோ மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ். ஸோ லைன் டைப். ஸோ 3 லைன் தான் உங்களுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேணும் அப்படின்னா அதர்ஸ். ஸோ அதர்ஸில் லோட் கொடுங்க. ஸோ என்னென்ன லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் சென்டர் லைன் இல்லை ஹிடன் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிடன் லைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா பேந்தல் லைன்ஸ் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிடன் 1 அண்ட் ஹிடன் 2. ஸோ ஹிடன் 1 சொல்லிட்டு ஓகே, இதுதான் யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண லிஸ்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் மாறணுமோ அதை செலக்ட் பண்ணி ஹிடன். ஸோ இதோட சைஸஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் LTS, லைன் டைப் ஸ்கேல். ஸோ அதோட சைஸ் 1 இருக்கு. ஸோ 1 இருக்கும்போது பெருசாக இருக்கும். ஸோ இதை கம்மியாக கண்டிப்பாக நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால 0.5. ஓகே, ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் செட் பண்ணிட முடியும். ஸோ அப்படி செட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ரூமோட சென்ட்ரு பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த ரூமோட சென்ட்ரு பாயிண்ட், இந்த ரூமோட சென்ட்ரு பாயிண்ட் தேவை. ஸோ இந்த ரூமுக்கு எக்ஸாக்டாக சென்ட்ரு பாயிண்ட் கிடச்சிடும். ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் ரூம் சைஸாக இருக்கு. ஸோ இதுலேருந்து இது முடிய ஒரு லைன் இருந்தால் மட்டும் தான் இதோட சென்ட்ரு பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல மாடிஃபை பிரேக் அட் ஒன் சிங்கிள் பாயிண்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இதை பொறுத்து பிரேக் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கடுத்து இந்த ரூமுக்கு மிட் பாயிண்ட் தேவை. ஸோ இது ஃபுல் லைன்னால இதோட மிட் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இது முடிய ஒரு லைனாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதோட மிட் பாயிண்ட் எக்ஸாக்டாக ரூமோட சென்டரில் இருக்கும். ஸோ இது முடிய ஒரு பாயிண்ட். ஸோ இதோட மிட் பாயிண்ட்னா இதோட மிட் பாயிண்ட் கரெக்டாக சென்டரில் இருக்கு. ஸோ அது மாதிரி இது சிங்கிள் லைனாஸாக இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இது ஒரே லைனால இதையும் நீங்கள் பிரிச்சாகணும். மாடிஃபைல பிரேக் அட் பாயிண்ட். ஸோ இந்த லைனை இதை பொறுத்து பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி திரும்பி மாடிஃபை பிரேக் அட் பாயிண்ட். ஸோ இந்த லைனை எக்ஸாக்டாக ஏதோ பிரிஞ்சுதான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஒன்று பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த விண்டோவை தேவைப்பட்ட மிட் பாயிண்ட்ல நீங்கள் எடுத்து பிளேஸ் பண்ணுறதா முக்கியம்.
ஸோ இந்த ரூமுக்கு சென்டர் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். மாடிஃபை மிட் பாயிண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் மிட் பாயிண்ட் செட் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நீ விண்டோவை கார்னரில் செட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணி சென்டருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ காப்பி CORCP என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எது பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்கள் மிட் பாயிண்ட்ல ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை செட் பண்ணீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நான் ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் மிட் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகும். சப்போஸ் அதை கீழே ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா கீழே மிட் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகாது. ஏன்னா மேலே உள்ள லைன் தான் நீங்கள் மிட் பாயிண்ட் பிரித்து வச்சிருந்தீங்க, கீழே மிட் பாயிண்ட் தெரியாது. ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல ஒன்று, இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு விண்டோ, நெக்ஸ்ட் இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு விண்டோ. ஸோ இந்த ஆப்ஷன் எடுக்கிறப்ப நீங்கள் கீழே உள்ள லைன்ஸ், அதாவது கீழே உள்ள மிட் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு காப்பி இங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று வேணும். அதே மாதிரி இந்த விண்டோ திருப்பி இந்த ரெண்டு இடத்துலையும் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ திருப்பிங்க ரொட்டேட். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட், ஏதாவது சென்டர் பாயிண்ட் பிளேஸ் பண்ணி 90 டிகிரி. ஸோ இதை மூவ் பண்ணுங்க. ஸோ இங்கிட்ட உள்ள மிட் பாயிண்ட் எடுத்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிட முடியும். ஸோ விண்டோ நீங்க எக்ஸாக்டா பிளேஸ் பண்ணி இந்த விண்டோ உள்ள லைன்ஸ்ல நீங்க மாத்தணும் அப்படின்னா டோட்டலா சேவ் பண்ணுங்க. ஸோ ஒன்று ஒன்றா சேவ் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா விண்டோவில் நீங்கள் ஹிடன் லைன்ஸ் போட வேண்டிய வேற லைன்ஸ் நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னாலும் அப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா இருந்து சேவ் பண்ணணும். ஒவ்வொரு விண்டோவாக சேவ் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் குயிக் செலக்ட். ஸோ Q செலக்ட் SELECT. குயிக் செலக்ட் ஆப்ஷன் மூலியமா ஆப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் பிரிக்க போகிறீங்க லைன் டைப். ஸோ எந்த லைனை பிரிக்கணும், ஸோ ஹிடன் லைனை. ஸோ ஹிடன் லைனை கண்டுபிடிச்சி அதை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் நீங்கள் இதை சாதாரண லைனாக மாற்றிட முடியும். ஸோ இதுதான் விண்டோ. ஸோ வெண்டிலேட்டர் அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது மாதிரி இருக்கும். காப்பி CO என்டர். ஸோ இந்த விண்டோவை ஜஸ்ட் காப்பி பண்ணி வெளியே வச்சுக்கிறேன். ஸோ வெண்டிலேட்டரில் உள்ள சென்டர் லைன் ஹிடன் லைனாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் அந்த பழைய விண்டோட ஒரு 0.1% கம்மியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரெச் என்டர் ஆப்ஷனை ஷேர் பண்ணுங்க என்டர். ஸோ ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி இந்த டைரக்ஷனில் 0.1 ரிடியூஸ் ஆகணும். ஸோ 0.1 சைஸ் இது ரிடியூஸ் ஆயிடும். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட முடியும். ஸோ காப்பி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல நீங்கள் பிளேஸ் பண்ணுற போனதுனால உங்கள் மிட் பாயிண்ட் கீழே கிடைக்குது. ஸோ அதனால கீழே உள்ள மிட் பாயிண்டை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு வெண்டிலேட்டர், இங்கே ஒரு வெண்டிலேட்டர். ஸோ டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாப்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெண்டிலேட்டரை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ சாதாரண லைன் எடுத்துட்டு ஸோ இல்லைனா ஹிடன் டேரெக்டாக ஹிடன் லைன் போட போகிறோம். ஏன்னா ஸ்லாப்புங்கிறது டேரெக்டாக ஹிடன் லைனில் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல டேரெக்டாக ஹிடன் லைன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் கிரியேட் ஆகிற எல்லா லைனுமே உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த ஹிடன் லைனுங்கிற ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ லைன்ஸ், ஸோ எங்கே லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் இங்கேருந்து. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த வால் இருக்குன்னு சொல்கிற டிஸ்டன்ஸ் 2.24 என்டர். அடுத்தது இந்த ஹைட். ஸோ இந்த ஹைட் எப்பவுமே இது 0.435 என்டர். ஸோ இந்த வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஸோ இதை லென்த்தாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் எடுத்துட்டு ஸோ இதுல இருந்து 0.24 அதுக்கப்புறம் இந்த இன்டர்செக்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லட் மூலியமா கார்னர் டெவலப் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஸோ இந்த லைன்ஸ் இங்கே ஒரு லைன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு லைன்ஸ் இருக்கு, டெலிட். ஸோ இந்த ஸ்லாப்பை நீங்கள் எல்லா இடத்தையும் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி CO. ஸோ எதை பொறுத்து பிளேஸ் பண்ண போறீங்களோ அதை மூவ் பண்ணீங்க. ஸோ இது மூவ் பண்ணும்போது கீழே உள்ள விண்டோ சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மட்டும் தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். காப்பி. ஸோ எது மூவ் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை பொறுத்து இதுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ அடுத்து வேற எங்கெல்லாம் வேணும், கீழே ஒன்று வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ரொட்டேட் RO என்டர் 90. ஸோ இது டேரக்ஷன் இன்னும் திருப்பணும். RO ரொட்டேட். ஸோ இந்த டைரக்ஷனில் வேணும். ஸோ இதுக்கு அப்புறம் ரொட்டேட் கமாண்ட் மூலியமா காப்பி. ஸோ எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம் பிளேஸ் பண்ணீங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் இதை மூணு செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் மூலியமா மூவ் பண்ணி எக்ஸாக்ட் பொசிஷன், அதாவது இதுலேருந்து 0.24 தள்ளி இருக்கிற மாதிரி செட் பண்ணிட முடியும். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்லாப் இருக்கு. ஸோ ரொட்டேட் இந்த பாயிண்டை பொறுத்து இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணீங்க. இதுக்கப்புறம் மூவ் என்டர் ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி செட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட். ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் 0.24. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட முடியும். ஸோ இந்த பிளானுக்கு அடுத்தது இந்த பிளானில் டைமென்ஷன் குறிக்க போகிறீங்க. ஸோ டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணணும்.
ஸோ இந்த பிளானை வச்சு தான் எலிவேஷன் போட போறீங்க இல்லை செக்ஷன் போட போறீங்க. ஸோ டைமென்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எலிவேஷன் போடுறது கஷ்டம். ஸோ எலிவேஷன் போடுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது லேயர். ஸோ லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் லேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 லேயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள லேயர்ஸ் பிளான், அடுத்த உள்ள லேயர்ஸ் நேம் எலிவேஷன், அடுத்த இன்னொரு லேயர் செக்ஷன். ஸோ அடுத்தது கடைசியாக உள்ள லேயர் ஸோ டைமென்ஷன் செட் பண்ணீங்க. ஸோ அடுத்தது இன்னொரு லேயர் டெக்ஸ்ட். ஸோ எல்லாமே தனித்தனி லேயர்ஸ். ஸோ ஏற்கனவே நீங்கள் வரைஞ்ச இந்த பிளானை பிளான் லேயருக்கு மாற்றணும் அப்படின்னா டோட்டலாக செலக்ட். ஸோ டிஃபால்ட் 0 லேயரில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் இது பிளான் லேயர்ஸ். ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் டைமென்ஷன் எடுத்துடலாம். ஸோ இந்த பிளானுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இதோட எலிவேஷன் இதோட செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது அவுட்டர் ஸ்டேர் கேஷ் இருக்கு, ஸோ போர்ட்டிகோ இருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போவே டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ லைன், ஸோ இந்த லைன்லேருந்து டேரெக்டாக எடுக்க போகிறோம். ஸோ லைன் டைப் நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ சாதாரண பை லேயர்ஸில் யூஸ் பண்ணுற லைன்ஸ். ஸோ எல் என்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ எவ்வளோ தூரம் அது வரணும். ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ் எவ்வளோ கிளிக் பண்ணீங்க, இது 1.6. ஸோ அதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது உள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள விண்டோலேருந்து அடுத்த விண்டோ வரையும் போகணும், இல்லைனா ஃபுல் லென்த்துக்கு போகணும். ஸோ இது முடிய போகணும்னா ஸோ டச் பண்ணிட்டு வாங்க, அந்த ப்ரொஜெக்ஷன் தெரியும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்டேர் கேஷ். ஸோ ஸ்டேர் கேஷோட சைஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஆஃப்செட் மூலியமாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இதை ட்ரிம் டபுள் என்டர். ஸோ இந்த இது உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆஃப்செட். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் ஆகணுமோ அதை செட் பண்ணீங்க. இதை 0.24ன்னு வேல்யூஸ் கொடுத்துட்டு என்டர். ஸோ எந்த லைன் ஆஃப்செட் ஆகணும், இந்த லைன்ஸ் இந்த சைடு, இந்த லைன் இந்த சைடு. ஸோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கு பதிலாக எந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிபிள் என்டர். ஸோ டேரக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸோ நான் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதோட போதும் ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்கு மேலே உள்ளது லேண்டிங் டிஸ்டன்ஸ், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ படியில் இப்படி ஏறி இந்த கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எஸ்கேப். ஸோ இதான் இந்த ஸ்டேர் கேஷ். ஸோ எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகணும் அப்படின்னு இந்த படத்துலேயே மென்ஷன் பண்ணி காமிக்கணும். அடுத்து போர்ட்டிக்கு எதுவும் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் இதிலே டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு லைன். ஸோ அந்த லைன் எங்கேருந்து வரணும், ஸோ உங்கள் போர்ட்டிக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிடுங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 1.4 இல்லை 1.6. ஸோ வால் திக்னஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 0.24, அதுக்கு அடுத்தது 1.6. ஸோ உங்கள் போர்ட்டிக்கு எது முடிய போகுதுன்னு பார்த்துங்க. ஸோ பேக் ப்ராசஸ். ஸோ இது முடிய வரணும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் முடியும். ஃபுல் போர்ட்டிகோ டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து இது. ஸோ இந்த போர்ட்டிகோ எல்லாமே ஹிடன் லைன்ஸாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஹிடன் லைன்ஸ்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் MA என்டர். இந்த லைன் மாதிரி இந்த லைன்லாம் மாறணும். டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ போர்ட்டிகோ போடும்போது டாப் வியூவில் இந்த பில்லர், ஸோ இந்த பில்லோட சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ உங்கள் வால் திக்னஸ், அதாவது இந்த வால் திக்னஸ் 0.24 தான் இதோட ஸ்கொயர் சைஸ். ஸோ ரெக்டாங்கிள், ஒரு கார்னர். ஸோ டைமென்ஷனில் 0.24 என்டர் 0.24 இந்த இதை பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெக்டாங்கிள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிட முடியும். காப்பி. ஸோ இதை எடுத்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்டிகோ ஒன்று உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பிளானுக்கு டைமென்ஷன். ஸோ நீங்கள் போட்ட ரூம் சைஸ் எல்லாம் எக்ஸாக்டாக டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணி காமிச்சிட முடியும். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயரை டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ டைமென்ஷன் லேயர். ஸோ நியூ டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு டைமென்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதிலிருந்து இது முடியும். ஸோ சைசஸ் கலர்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கே அப்படின்னா டைமென்ஷன் எடிட், அதாவது டிங்கிற ஷார்ட்கட் மூலியமா உள்ள போகிறோம். மாடிஃபை இல்லைனா நியூ ப்ராஜெக்ட். ஸோ இன்ஃபோமீடியாங்கிற ஒரு நியூ ஃபைல் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டெசிமலில் சாதாரண நியூமெரிக்கல் நம்பர். ஸோ எந்த யூனிட்ஸும் தேவை கிடையாது. சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ். ஸோ ஏரோ சைஸ் எப்படி இருக்கணும், அதோட சைஸஸ் 0.2 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதை தான் இங்கே செட் பண்ண போகிறோம். இது 0.22. ஸோ அலைன் வித் டைமென்ஷன் லைன். ஸோ எப்பவுமே எபோ, சென்டரில் இருக்காமல் எபோவாக இருக்கணும். ஸோ சென்டர் அப்படிங்கிறது இடையில இருக்கும், எபோ அப்படிங்கிறது இதோட மேலே பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் மாற்ற போகிறேன். ஸோ லைனோட இந்த கலரை படத்தோட கொஞ்சம் டார்க் கம்மியாக தெரியணும் அப்படிங்கிறதாண்டி இதோட கலர்ஸை மாற்றிக்க போகிறோம். ஸோ கலர் நம்பர் 8. ஓகே, க்ளோஸ்.
ஸோ 11 ஒன்று செட் ஆயிட்டு. ஸோ இந்த இதுட்ட உள்ள வேல்யூஸ் 11.2 பட் உங்களுக்கு காமிக்கிறது 11. எதனாலனா இதோட ப்ரிசிஷன் ரவுண்ட் ஆஃபாக காமிச்சிருக்கு. ஸோ இந்த இதுட்ட ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டி என்டர் மாடிஃபைல பிரைமரி யூனிட்ஸில் ப்ரிசிஷனை 0.0 செட் பண்ணீங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள ஒரு வேல்யூ நீங்கள் காமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. இல்லை பர்டிகுலர் அதுக்கு மட்டும் நீங்கள் காமிக்க போறீங்க அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டிராயிங்ஸில் யூஸ் பண்ணுற எல்லாமே 0.0ங்கிற ப்ரிசிஷனாக இருக்குது அப்படின்னா 0.0. ஓகே க்ளோஸ் 11.2. அடுத்தது இதோட வித். ஸோ டைமென்ஷன் லீனியர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும். ஸோ எப்போ எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 6.7. ஸோ இப்போ டைமென்ஷன் கொடுத்துடலாம். அப்படின்னா நீங்கள் இதோட பாதியும் கொடுக்க முடியும். ஸோ இதோட திக்னஸ் எவ்வளவு? ஸோ இதுலேருந்து இது முடியும் 1.4. பேலன்ஸ் உள்ள இந்த டைமென்ஷனை ஈஸியாக கால்குலேட் பண்ணி 6.-7 1.4லேருந்து ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஓவர் டைமென்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஓவர் டைமென்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணுற டைமென்ஷன். ஸோ இந்த பக்கத்தோட ஃபுல் லென்த்தையும் நீங்கள் காமிச்சிருங்க 5.3. ஸோ அடுத்து உள்ள இன்டீரியர் ஷேப். ஸோ இன்டீரியரில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ரூம். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் இது 1.6. சென்டரில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி டோட்டலாக அதோட ஸ்டைலை மாற்றிக்க போகிறோம். மாடிஃபை. ஸோ இதில் சிம்பிள்ஸ் ஏரோ இல்லை லைன்ஸ் ஸோ எதில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் அது எப்பவுமே சென்டரில் தான் இருக்கணும். ஓகே க்ளோஸ். ஸோ எல்லாமே சென்டருக்கு மாறிடும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சென்டராக வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் இது டைமென்ஷன் லீனியர் DLI என்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தலாம். இது இந்த இடம் இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் 5.0. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 3.1. அடுத்து இந்த ரூம்ஸ் தனியாக வெளிச்சு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என் டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ ஒரு ரூம் கொடுத்துக்க போகிறோம். DLI இதுலேருந்து இது முடியும் 2.4. அடுத்தது திரும்பி இதுலேருந்து இது முடியும் 2.4. எகெயின் கடைசி ரூம் இதுலேருந்து இது 3.1. ஸோ கடைசியாக உள்ள ரூமுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா மென்ஷன் பண்ணாலும் இந்த டைமென்ஷன் ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 11.2. ஸோ இந்த 3 ரூம் டிஸ்டன்ஸ். ஸோ இது 3லேருந்து இதை செப்பரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. டெலிட் பண்ணிடுங்க. DLI இந்த ரூமோட டிஸ்டன்ஸ். அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் டைமென்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயே செட் பண்ணிட முடியும். ஸோ டைமென்ஷன் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு எதுவும் பிளேஸ் பண்ணணுமா எந்த டைமென்ஷன் வேணாலும் நீங்கள் டைமென்ஷன் ஆப்ஷன் மூலியமாக கொடுத்துட முடியும். ஸோ இது மாதிரி கொடுக்க விரும்பல ரூம் சைஸை நீங்கள் இன் மூலியமாக கொடுக்கலாம். அதாவது 1.6 இன்டு அவரோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அது மாதிரி கொடுத்துட முடியும். ஸோ நீங்கள் டைமென்ஷன் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பிளானில் பிளேஸ் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட். ஸோ எது விண்டோ எது ஹால்ஸ்ங்கிற மாதிரி நேம்லாம் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தனி டெக்ஸ்ட். ஸோ பிளானில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட். ஸோ அதில் என்னென்ன பண்ண போகிறோமோ DT. ஸோ கமெண்ட் DT நீ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் மூலியமாக எடுத்துங்க. ஸோ அதோட ஹைட். ஸோ இந்த இடத்துல ஒன்று வேணும். அது எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட் எவ்வளோதோ அதே ஹைட்டு தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்த ஹைட் 0.2 என்டர். ஸோ இந்த இதுட்ட பேர் டாய்லெட். அடுத்தது இது ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம். அடுத்து இது கிச்சன். ஸோ இது பேர் ஹால். ஸோ இங்க வேமாக். ஸோ இது பெட்ரூம். ஸோ இது மாதிரி உங்கள் ரூமுக்கு ஒன்றுக்கும் சைஸ் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது ரெஸ்ட் ரூம். ஸோ செட் பண்ணிட்டீங்க. ஸோ இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி தனியாக காமிச்சிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ டெக்ஸ்ட் போதும். இல்லை விண்டோக்கெல்லாம் டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இது வெண்டிலேட்டருக்காண்டி V. ஸோ உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியாதனால வெளியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது பேர் W. ஸோ விண்டோ. ஸோ வெண்டிலேட்டர் V. ஸோ வேறு சைஸ் விண்டோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை W1 W2 நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ எல்லா விண்டோவும் ஒரே பேர்னால நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இது ஒரு விண்டோ. இதோட நேமும் விண்டோ. நெக்ஸ்ட்
இது W. அடுத்தது ஸோ இதிட்ட விண்டோவை நீங்கள் இப்படி திருப்பி அதாவது 180 டிகிரியில் சொல்லணும் அப்படின்னா டெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும், எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அதே சேம் ஹைட், பட் ஆங்கிள் மட்டும் 90. ஸோ 270 கொடுக்க முடியாம தான் இது கரெக்ட் பொசிஷனுக்கு வரும். W என்டர் என்டர். ஸோ இதை மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்க முடியும். ஏன்னா இதை பொறுத்தவரையும் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் காப்பி எதனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விண்டோ. அடுத்தது டோர் சைஸ். ஸோ டோர்லாம் சைஸ்லாம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டோர் சைஸில் மென்ஷன் பண்ணிக்க முடியும். டி டி எங்கே வேணும் அப்படின்னு செட் பண்ணீங்க. ஸோ இந்த இது தான் வேணும். சேம் ஹைட், ஆங்கிள் மட்டும் 0ன்னு மாற்றிங்க. ஸோ இந்த இதுட்ட D1. ஸோ வேற எங்கெல்லாம் D1 வேணுமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணீங்க. D1. ஸோ இது பேரும் D1. ஸோ இதோட பேர் D. ஸோ இந்த சைஸ் மாறி இருக்கிறதுனால இதுக்கு வேற நேம். ஸோ இதுவும் D. ஸோ இங்க D1. ஸோ இங்க உள்ளது D1. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வேணும், இந்த டைமென்ஷன் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் மாத்திட்டு அதுக்கப்புறம் லீனியர், இதுல இருந்து இந்த ரூம் டிஸ்டன்ஸ், இந்த ரூமுக்குள்ள ஏதாவது ரூம் டிஸ்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த ஆஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃப் கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆஃப் கொடுத்தா இந்த ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிளான் ஒன்று எக்ஸாக்டா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க போட போறது இந்த பிளானுக்குள்ள எலிவேஷன். ஸோ எலிவேஷன் போடும்போது இந்த டைமென்ஷன் டெக்ஸ்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி இந்த டைமென்ஷன் லேயரையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கரண்ட் லேயராக இருந்ததுனால அது ஆப்ஷன் காமிக்குது. ஸோ டைமென்ஷன் லேயர் அண்ட் டெக்ஸ்ட் லேயரை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்க பிளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி எலிவேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், வெர்டிகலாக பிளேஸ் ஆகணும். ஸோ இங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு லைன்ஸ். ஸோ இந்த எண்டு மூலியமாக உங்களோட அதோட உங்கள் வீட்டோட பிளான், உங்கள் வீட்டோட டோட்டல் லென்த்தை நீங்கள் கவர் பண்ணிட முடியும். அடுத்தது வேற இங்கே இன்டர்செக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அங்கேயும் காமிச்சிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடுவோம். அடுத்தது போர்ட்டிகோ மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த போர்ட்டிகோல உள்ள சைஸ். ஸோ இது பண்ணி தான் இந்த போர்ட்டிகோ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப், அடுத்து செகண்ட் ஆஃப். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விண்டோஸ், வெண்டிலேட்டர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் எகிட்டேருந்து பார்க்குறீங்கன்னு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ எகிட்டேருந்து பார்த்தா இந்த விண்டோ 3 விண்டோ தெரியும், ஒரு டோர் தெரியும். ஸோ இதெல்லாம் தெரியுமோ அதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிளிந்த் லெவல், ஸோ லெவல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாதாரண ஒரு லைன்ஸ். ஸோ இதான் கிரவுண்ட். ஸோ ஒன்று எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க. அடுத்தது லெவல் செட் பண்ணுறதுக்காண்டி இந்த லைனை ஆஃப்செட் பண்ணி வைக்க போகிறோம் 40 டிஸ்டன்ஸுக்கு. ஸோ விண்டோ எங்கே இருக்கணும், டோர் எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காண்டி ஆஃப்செட். ஸோ 0.91 என்டர். ஸோ இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிட்டோம். திரும்பி இந்த லைனை இன்னொரு ஆஃப்செட். ஸோ அடுத்தது இதே ஆஃப்செட், பட் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 1.2 என்டர். ஸோ இந்த லைனை இங்கிட்ட ஆஃப்செட் பண்ணீங்க. திரும்பி ஆஃப்செட், திரும்பி 0.91. இந்த இங்கிட்ட வேணும், இதுக்கிட்ட வேணும். ஸோ இது உங்களோட லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே வேணும் பார்த்துங்க. ஸோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமா சைடில் உள்ளலாம் தேவையில்லை, இந்த சைடு உள்ளலாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தெரியணுமா அதெல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது விண்டோவை ப்ரொஜெக்ட் பண்ணி, டோரை ப்ரொஜெக்ட் பண்ணி விண்டோவையும் பிளேஸையும் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் லைன் என்டர். ஸோ வெர்டிகலாக வேணும். ஸோ எந்த விண்டோ ப்ரொஜெக்ட் ஆகணும். ஸோ இந்த விண்டோ ஒன்று, இந்த விண்டோ ஒன்று. அடுத்தது இங்கே உள்ள ஒரு விண்டோ, இங்கே உள்ள ஒரு விண்டோ. ஸோ விண்டோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருது. ஸோ விண்டோ இருக்க வேண்டிய இடம் ஸோ இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் விண்டோ இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றலாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிட முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரெக்டாங்கிள் போட்டு அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரிம். ஸோ ட்ரிம்ல கீழே உங்களுக்கு வேண்டியில்லை, மேலே வேண்டியில்லை. ஸோ இந்த சைட், இந்த சைட். ஸோ இந்த விண்டோ ரெடி ஆகிட்டு. அதே மாதிரி இதுவும் விண்டோ அப்படிங்கிறதால இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ. நீங்கள் ரெடி பண்ண 2 விண்டோ உங்களுக்கு ரெடி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸ் லைன், எக்ஸ் எல். ஸோ லெஃப்ட் சைடு உள்ள டோருக்கும் ஒரு விண்டோக்கும் எப்படி போடலான்னு பார்த்தலாம். ஸோ இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோட பாயிண்ட்ஸ். ஸோ டோரை பொறுத்த வரையும் இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரையும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ட்ரிம் என்டர். ஸோ இதெல்லாம் வேண்டியில்லை. அதே மாதிரி இதில் உள்ள எடல் பாயிண்ட்ஸ். ஸோ இதுவும் தேவையில்லை. ஸோ எது டோரோ அதை பிளேஸ் பண்ணீங்க. ஓகே. ஸோ இந்த லைனை ஆப்செட் மூலியமா ஆப்செட் ஓ என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை 0.6. இதுலேருந்து இதை எப்படி பண்ணிக்கிறோம்.
ஸோ அதுக்கடுத்து இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்னா எக்ஸ்டெண்ட் என்டர். ஸோ இது முடியும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அடுத்து எக்ஸ்ட்ரா போனாலும் இது நோ ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு பார்த்துங்க. ஸோ எக்ஸாக்டாக இருக்கு. அடுத்து ட்ரிம் டிஆர் டபுள் என்டர். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இந்த சென்டர்ல இருந்து இதோ கட் ஆயிடணும். போர்ட்டுக்கு கிட்ட உள்ள லைன்ஸ் தெரிய வேண்டாம். அதே மாதிரி இந்த லைன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, கடைசியில் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன்ஸ் வேண்டாம். ஸோ டிஆர் டபுள் என்டர், இதுவும் தேவையில்லை. ஸோ வேற எல்லாம் தெரியாது. ஸோ இந்த போர்ட்டிகோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்போது இந்த விண்டோட இந்த எட்ஜஸ் உங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது இந்த எட்ஜஸ். ஸோ இனிமே மேல லைன்ஸ், அதாவது இந்த லைன்ஸை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ மேல சென்டர் லைன். ஸோ மேலே உள்ளதுல இந்த லைன்ஸ் இருக்காது. ஸோ சென்டர் லைன்ஸ் இருக்கிறதுனால இது, ஸோ இதை ட்ரிம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த லைன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த லைன் வேண்டாம், அடுத்தது இந்த லைன் வேண்டாம். ஸோ ரெடி ஆயிட்டு. ஸோ இடையில உள்ள இந்த லைன்ஸ், இந்த லைனும் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேருந்து இது முடியும். ஸோ ஏன் இதான் கிரவுண்ட்ஸ். ஸோ கிரவுண்ட்லேருந்து உங்கள் வீடு பார்க்க எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே தெரியும். ஸோ டிஆர் டபுள் என்டர், இது தேவையில்லை. ஸோ பார்க்கும்போது இது ஒரு ஸ்டெப்ஸ், இது போர்ட்டிகோ இருக்கிறதுனால இந்த கட்டிங் செக்ஷன் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதான். ஸோ அடுத்து ஆப்செட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த விண்டோட திக்னஸ் எவ்வளோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. 0.1. ஸோ இதை வெளியே ஆஃப்செட் பண்ணிடலாம், இதை வெளியே ஆஃப்செட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி 4 சைடும் ஆஃப்செட். ஸோ இது ஃபில்லட்டுங்கிற கமெண்ட் மூலியமாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் மல்டிபிள் இதுவும் ஜாயின் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸ் நீங்கள் சேவ் பண்ணும்போது விண்டோ ரெடி ஆயிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த செஷன் ஆஃப்செட் 0.1 சேம் சைஸ். ஸோ இதை வெளியே, அதே மாதிரி இந்த சைடு. ஸோ ஃபில்லட் இந்த லைன் ஜாயின் ஆகணும். அதே மாதிரி இந்த லைன் ஜாயின் ஆகணும். ஸோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ டோர் ஆப்செட் அதே சேம் டிஸ்டன்ஸ் 0.1 எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபில்லட் இந்த லைனும் எகைன் என்டர் இந்த லைனும். ஸோ டோர் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த விண்டோட சைஸ் ஆப்செட் ஓ என்டர், ஆப்செட் டிஸ்டன்ஸ் 0.1, ஒவ்வொரு லைன்ஸையும் ஆப்செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபில்லட் இந்த லைன் கார்னர் டெவலப் ஆகணும். ஸோ தேவைப்பட்ட லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கார்னர் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வேற எதுவும் மாடிஃபிகேஷன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த போர்ட்டிகோ, அதாவது இந்த ஸ்லாப் உங்களுக்கு தெரியுது, சன்செட் தெரியுது அப்படின்னா அந்த சன்செட் இங்கே நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ சன்செட்டோட திக்னஸ் எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லைன், ஸோ லைன்ஸ் மூலமா போட்டுக்கலாம். இது 0.24. ஸோ இந்த திக்னஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணீங்க, இது எவ்வளவு இருக்கும். ஸோ 0.1னா 0.25. ஸோ இந்த திக்னஸ் எவ்வளவு தெரியாது. ஸோ டோட்டல் திக்னஸ் தெரிஞ்சா நீங்க எடுக்க முடியும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் லைன் என்டர். ஸோ இந்த 0.24. ஸோ இது ரெண்டையும் நீங்க கிராஸ் பண்ணிட முடியும். ஸோ ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை கார்னரா மாத்திடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த இதில் லைன் டச் ஆகாம இருக்கு. எக்ஸ்டெண்ட் டபுள் என்டர். ஓகே, ஸோ நீங்க ரெடி பண்ண பிளானை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ இதான் இதோட எலிவேஷன். அடுத்து பார்க்க போறது இந்த பிளானோட செக்ஷன் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ செக்ஷன் வியூ போடுறப்பையும் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி தான் போட போறீங்க. ஸோ அதுக்காண்டி இதை என்டர். ஸோ டைரக்டா மூவ் பண்ணி செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த எலிவேஷன் வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்க ரீலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ எலிவேஷன், அதாவது செக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி செக்ஷன் மாறிடுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் XL என்டர். இந்த லைன்ஸ் வேணும். ஸோ இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இது வெர்டிகலா வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ண முடியும். வெர்டிகல். ஸோ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நீங்க போடுறதுக்கு முன்னாடியே இது எந்த இடத்துல கட் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ செக்ஷன் வியூனாலே கட் பண்ணி பார்க்கறதா. ஸோ எந்த இடத்துல கட் ஆகும்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்த சொல்ல போறோம். ஸோ லைன் மூலியமா சொல்லிக்கலாம். ஸோ எந்த இடத்த கட் பண்ணி பார்க்க போறீங்களோ அதை லைன்ஸ் மூலமா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்த கட் பண்ண போறோம்னா ஓகே. ஸோ இது எதில் கட் ஆகுதுன்னா 1 2 3 4. ஸோ 4 செவர் கட் ஆகுது, பிளஸ் ஒரு விண்டோ கட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்க அதில் மென்ஷன் பண்ணி காமிக்க போறீங்க. ஸோ இந்த டைப்பை கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஸோ லைன் டைப்ல அதர்ஸ்.
ஸோ இந்த லைன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன் யூஸ் பண்ணுறது முடியும், இதோட டேட்டாஸ் உங்களுக்கு மாறும். அதுக்காண்டி லோட் சாதனை என்ன ஐஎஸ்ஓ டேஸ்பேஷ். ஓகே, ஸோ இந்த லைனை அந்த மாதிரி ஒரு லைன் டைப்பில் செட் பண்ணிடுங்க ஏகேட். ஸோ இது பெருசாகிறதுனால எல்டிஎஸ்ல 1. ஸோ டோட்டலாக எல்லாம் மாறும். ஸோ அதுக்காண்டி இதுக்கு இண்டிவிஜுவலாக மாற்ற போறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க அதர்ஸ். ஸோ இந்த ஏகேடோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்க முடியும். ஸோ என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கான்ஸ்கேல் ஆப்ஜெக்ட் ஒரு 10. ஸோ வேர் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் டைப்பை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பை லேயர். ஸோ இதில் அதர்ஸ். ஸோ என்ன டைப் செட் பண்ண போறீங்களோ அதை செட் பண்ணீங்க. இந்த ஹிடனே செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நார்மல்ஸாக செலக்ட் பண்ணி இந்த ஹிடன். ஸோ பிஆர் என்டர் செலக்ட் பண்ணுங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எதோட மாற்ற போறீங்க, அதோட எந்த ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற போறீங்க அப்படின்னா அதோட லைன் டைப் ஸ்கேல் இதை மட்டும் மாற்ற போறேன். இது ஒரு 3. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் தான் அந்த லைன் டைப் ஸ்கேல் மாறும். ஸோ க்ளோஸ். ஓகே, ஒரு எக்ஸ் லைனுக்கு தேவையான கட் செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை கட் பண்ணி பார்த்தா இது எப்படி கிரியேட் ஆகணும்னு செட் பண்ணி அதோட லைன் வெயிட் மாற்றிக்க போகிறோம். வெயிட் ஷோ லைன் வெயிட்டுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணுறது மூலியமா அது லைன் வெயிட் தாக்க தெரியும். ஓகே, ஸோ இந்த லைன் எங்கெல்லாம் மீட் ஆகுதோ இதை பொறுத்து தான் நீங்கள் செக்ஷன் ரெடி பண்ண போறீங்க. ஸோ எக்ஸ்எல் வெர்டிகல். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ இந்த வாலில் கட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த வால் இன்டர்செக்ஷன் பாயிண்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இதில் விண்டோவும் சேர்த்து கட் ஆகிருக்கு, பட் நோ ப்ராப்ளம், நீங்கள் விண்டோவை மட்டும் செட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து எக்ஸஸ் லைன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஆஃப் செட் பண்ணி லைன் போடாமல் ஸோ இதுலேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸல் ஹரிசாண்டல். ஸோ எங்கே வேணும், ஃபர்ஸ்ட் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர், இந்த ஃப்ளோர் 1 விண்டோ அங்கே ஆரம்பிக்கும், இங்கே முடியும். ஸோ அது வென்டிலேட்டர் இருந்தாலும் ஒரே ப்ராப்ளம் தான். அடுத்தது இது. ஓகே, ஸோ எல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி எக்ஸல் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் மீட் ஆகும் எதெல்லாம் மீட் ஆகாதுன்னு நீங்கள் பார்க்க. அடுத்து ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமா எக்ஸ்ட்ரா உள்ள இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடுறோம். ஸோ கீவ் லைன்ஸ் தேவையில்லைனாலும் கீவ் லைன்ஸ் ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் இதான் கிரவுண்ட். ஸோ கிரவுண்டை தவிர எங்கெல்லாம் உங்களுக்கு கட் ஆகுமோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், இந்த இடத்துல ஃப்ளோர் இருக்கும். அதாவது இதான் கிரவுண்ட் ஃப்ளோர், இது சீலிங். ஸோ அதுக்காண்டி ஆஃப்செட். ஸோ அது எவ்வளோ திக்னஸ் செட் பண்ணீங்க, 0.15 என்டர். ஸோ இந்த லைனை ஆஃப்செட், அதே மாதிரி இந்த சீலிங்கே ஆஃப்செட். ஸோ இது தவிர உள்ள மற்ற எந்த லைனுமே இடையில உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இடையிலே டோர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டோரை மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ எந்த டோர் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எந்த டோர்ஸ் தெரியும், ஸோ இந்த டோர்ஸ் தெரியும், இந்த டோர்ஸ் தெரியும், இந்த டோர்ஸ் தெரியும். ஸோ இது மூணையும் கடைசியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால் டோர்ஸ், இதான் கிரவுண்ட், இதுதான் மேலே உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது, ஏன்னா டோர் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல் லென்த் தான் போட போறீங்க. ஸோ மற்ற உள்ள எக்ஸ்ட்ரா எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ளோர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை, டிஆர் டபுள் என்டர். ஸோ இதையும் ஆஃப்செட். ஸோ இந்த மேலே போடுற லிண்டல் லெவலோட திக்னஸ் எவ்வளவு இருக்குமோ அதை செட் பண்ணீங்க. இது 0.15. ஸோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ உள்ள உள்ளது இருக்கட்டும், மேலே உள்ளதும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது இந்த இடத்துல டோர் வரப்போகுது. ஸோ டோருக்கு தேவையான இந்த இது மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மேனுக்குன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுவும் தேவையில்லை, இங்கே உள்ள இதுவும் தேவையில்லை. ஸோ எல்லா செவர்லையும் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுன்னு நீங்கள் பார்த்துட்டோம். ஸோ மேலே உள்ள எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ கட் பண்ணி பார்த்தா உங்களோட வால் செவர் எப்படி கட் ஆகும். ஸோ அடுத்தது நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறது டோர்ஸ். ஸோ அதையும் எக்ஸ்எல் வெர்டிக்கல். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே செட் பண்ணீங்க. இங்கே ஒரு லைன்ஸ், இங்கே ஒரு லைன்ஸ். ஸோ டோர் பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப இடையில எதுக்கு விண்டோ தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த திட்டு பார்க்கும்போது விண்டோ செவருக்கு அடுத்ததுனால இந்த விண்டோஸ் உங்களுக்கு வென்டிலேட்டர் தெரியாது. டோர். ஸோ இதான் டோர்ஸ். ஸோ இதை கட் பண்ணுறதுக்காண்டி இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த லைன்னா இந்த லைன் எக்ஸ்டெண்ட் என்டர். ஸோ இது முடிய எக்ஸ்டெண்ட் ஆகணும். எந்த லைனா இந்த லைன் இஎக்ஸ் டபுள் என்டர். ஸோ தேவையானதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஸோ டோர் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை உங்களால் அழைச்சிக்க முடியும்.
ஸோ இதான் டோர்ஸ். ஓகே. ஸோ இனிமே எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம். ஸோ இது தேவையில்லை, அது இது தேவையில்லை. இந்த சைடு உள்ள இது. ஸோ டோர் ஒன்று பிளேஸ் ஆயிட்டு. அதே மாதிரி இந்த லைன்ஸ். அடுத்த டோர் இந்த டோர்ஸ். ஸோ இதுலையும் தேவையில்லாத எக்ஸஸாக உள்ள லைன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி இதில் இங்கே டோர் இருக்கிறதுனால அந்த டோர்ஸ், இதில் உள்ள இந்த டோர். ஸோ இனிமேல் தேவையில்லாத லைன்ஸ், கீழே உள்ள லைன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. டெலிட். அதே மாதிரி மேவ் லைன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கிட்டு உள்ள லைன்ஸ் நாட் நீடட், இங்கிட்டு உள்ள லைன்ஸும் நாட் நீடட். ஸோ போட்டதுக்கு அப்புறம் இதை ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்செட் 0.05 இந்த திக்னஸ். ஸோ எல்லாத்தையும் ஆஃப்செட் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எல்லா கார்னரையும் உங்களால் ஜாயின் பண்ணிட முடியும். இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள this one and this one. TR டபுள் என்டர். இது தேவையில்லை. அதே மாதிரி இங்கே உள்ள இந்த லைன்ஸும் தேவையில்லை. ஸோ டோர் நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க. ஸோ கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிகிறது இந்த ஒவ்வொரு செவரும் அண்ட் ஒரு 3 கதவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இதான் உங்களோட கிரவுண்ட், அதனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரவுண்ட், இது கிரவுண்ட். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஹேட்ச் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இது கீழே ஃபுட்டிங்ஸ் மாதிரி காமிக்கனாலும் நீங்கள் ஃபுட்டிங்ஸ் காமிச்சிக்கலாம். ஸோ ஹேட்ச் எப்படி அப்ளை பண்ணுறது? ஹெச் என்டர். எந்த அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிங்க. ஸோ சாண்ட் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு கான்கிரீட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாண்ட். ஸோ சாண்ட் இங்கே இருக்கும். ஸோ எந்த சாண்ட் போட போறீங்களோ அங்கே சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே, இந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ இந்த பாக்ஸை கேன்சல் பண்ணிட்டு இதுக்குள்ளே. ஸோ சைஸை மாற்றணும் அப்படின்னா, ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இது 0.1 செட் பண்ணிக்கிறேன். ஸோ சாண்ட் 1 அப்ளை பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது கான்கிரீட் போடணும் அப்படிங்கிறப்ப அதே ஹேட்ச் என்டர். பட் இங்கே உள்ள பேட்டர்ன்ஸை கான்கிரீட்னு செட் பண்ணிக்க போகிறோம். கான்கிரீட். ஸோ எங்கெல்லாம் கான்கிரீட் வேணுமோ அங்கே செட் பண்ணீங்க. ஸோ இதுக்குள்ள ஸோ எல்லாத்துலேயும் கான்கிரீட் வேணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கான்கிரீட் தேவைப்படும். ஸோ டெக்ஸ்டருமே நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி ஆகணும். ஸோ இதோட சைஸை இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். 0.05. 0.008. ஓகே. ஸோ பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு எதுவும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் இந்த இதையும் கான்கிரீட் அப்ளை பண்ணி பார்க்கலனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இதை அப்படியே அப்ளை பண்ணுறது ஹேட்ச் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா யூஸ் கரண்ட் ஆர்ஜின் இல்லைனா யூஸ் சோர்ஸ். இந்த சோர்ஸ் அப்படியே காப்பி பண்ணீங்க. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஃபிட் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணி தனியாக பார்த்துடலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் பிரிக்ஸ் மாதிரி காமிக்கனாலும் காமிச்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பிரிக்ஸ். ஸோ இதெல்லாம் பிரிக்ஸ் ஒர்க், இதெல்லாம் பிரிக் ஒர்க். ஸோ எதெல்லாம் பிரிக் ஒர்க்கோ அதெல்லாம் நீங்கள் தனியாக காமிச்சா தான் அது ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இதான் அந்த செக்ஷன் வியூ. ஸோ எதெல்லாம் கட் பண்ணி பார்க்க போறீங்களோன்னு நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ இந்த செக்ஷன் வியூ சொல்றப்ப இந்த இதில் ஏரோ மார்க் போட்டு எந்த சைட்லேருந்து இதை பார்க்குறீங்க. ஸோ பாலிகன் 3 சைடு உள்ள பாலிகன் வேணும். இந்த இதில் ஓகே. ஸோ லைன்ஸ் மூலி இங்கே ஏரோ மார்க் ஹேட்ச் என்டர். ஸோ எந்த மாதிரி வேணும்? சாலிடாக வேணும். எதுக்குள்ளே வேணும்? இதுக்குள்ளே வேணும். ஓகே. ஸோ இந்த ஏரோ மார்க் அப்படியே காப்பி. ஸோ இதை போட்டு இந்த ஹேட்சும் சேர்ந்து தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ செக்ஷன் வியூகிட்டேருந்து பார்த்தா இந்த செக்ஷன் வியூ உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்பயுமே உங்களுக்கு பிளானுக்கு மேலே இருக்கிறது எலிவேஷனும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக்ஷன் வியூவாக தெரியும். ஸோ மூவ் என்டர் இந்த சைட். அதே மாதிரி இதையும் மூவ் என்டர். ஸோ இந்த பொசிஷனை கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஸோ எதுக்கு நேரம் வேணுமோ அங்கே நேரம் செட் பண்ணிடுங்க. அடுத்து இதை மூவ் என்டர். ஸோ பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ எலிவேஷனில் டைமென்ஷன் காமிக்கணும் அவசியம் கிடையாது, பட் இதில் நீங்கள் டைமென்ஷன் காமிச்சாகணும். ஸோ இதில் டைமென்ஷன் எடுக்கிறதுனா இதுக்குள்ள தனி டைமென்ஷன். ஸோ நியூ லேயர். ஸோ இதில் செக்ஷன் டைமென்ஷன்
கொடுத்துருங்க. ஸோ நியூ டைமென்ஷன் செக்ஷனில் போய் செக்ஷன் டைமென்ஷனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் லீனியர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிக்க விரும்புங்களோ அதெல்லாம் காமிச்சிடலாம். ஸோ இந்த ஹைட், அடுத்தது இந்த ஹைட், அடுத்தது மேலே உள்ள இந்த ரூஃபோட ஹைட். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்க முடியும். அடுத்து இதுல இருந்து இங்கிட்டு உள்ள இந்த ஹைட். ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. ஸோ வேற எதுவும் நீங்க மல்டி லீடர் மூலியமா இன்க்ளூட் பண்ணாலும் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்னா மல்டி லீடர் எம்எல்டி என்டர். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ண போறேன் இந்த இதுட்ட F8. ஸோ இது பேர் என்ன, சாண்ட் ஃபில்லிங். ஸோ அடுத்து வேற எதுவும் ரெப்ரஸ் பண்ணாலும் ரெப்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதோட கலர், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாத்துறதுக்கு MLS. ஸோ இதோட கலரை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க, ஏன்னா ரெண்டு லைன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒயிட் கலர்ல கொஞ்சம் கலர் டிம்மா கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது ஸோ இதோட கலர் மட்டும் தான் மாறி இருக்கு, டெக்ஸ்ட் கலர் நீங்க தனியா மாத்தணும். ஸோ MLD புது லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸோ இந்த இடத்துல இன்னொரு லேயர்ஸ். ஸோ அது பேர் என்னன்னு செட் பண்ணீங்க, PCC in 1.5 is 10 mix செட் பண்ணுவீங்க. ஸோ வேற லேயர்ஸ் MLD. ஸோ இது parapet wall. ஓகே. ஸோ இது மாதிரி என்னென்ன மல்டி நீங்க செட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட முடியும். RCC linter. ஓகே. செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கரெக்டாக இதை அலைன் பண்ணிட்டு, ஸோ இவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, மூவ். ஸோ மூவ் பண்ணும்போது டேரக்டா F8 ஆஃப் ஆன் பண்ணீங்க, அப்பதான் அது ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும். ஸோ பிளான் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளானை எப்படியெல்லாம் நீங்க பிரிண்ட் எடுக்கலாம், PDF மாற்றலாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ டேபிள் காலம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இதை பற்றி டீடைல்ஸ் கொடுக்க போங்கன்னா டெக்ஸ்ட்ங்கிற லேயர் யூஸ் பண்ணி நீங்க தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதோட பேர் டெக்ஸ்ட். இதோட ஹைட் ஒரு 0.5. இந்த இருக்கணும், இந்த இருக்கணும். ஸோ இது பிளான் வியூ. ஸோ இங்க உள்ளது எலிவேஷன். ஸோ இங்க உள்ளது செக்ஷன் வியூ. ஸோ இது மாதிரி பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லேஅவுட் அங்கே யூஸ் பண்ணி லேஅவுட் உள்ள வந்திருக்கும். ஸோ இதை டெலீட் பண்ணிங்க. MVங்கிற ஆப்ஷன் மூலியமா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஆப்ஷன் ஏன் வேணும், ஸோ 3 ஆப்ஷன் வேணுமா 4 ஆப்ஷன் வேணுமா செட் பண்ணிட்டு அது தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ சிங்கிள் ஆப்ஷன் தான் வேணும். ஸோ நீங்க ரெடி பண்ண பேப்பருக்கு எக்ஸாக்டாக செட் ஆயிருக்கும். ஸோ டைமென்ஷன்லாம் வேணும் அப்படின்னா லேயர்ஸில் ஸோ டைமென்ஷன் ஆன் பண்ணுங்க, ப்ளஸ் டெக்ஸ்ட் ஆன் பண்ணுங்க, எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் 5 லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லேயர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி இதை மாற்றிக்க முடியும். ஸோ இதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, எப்படி PDF மாற்றணும் உங்களுக்கு தெரியும். அவுட்புட்டில் PDF மாறணும் அப்படின்னா PDF, இல்லை பிரிண்ட் எடுக்கிறப்பையும் பிரிண்ட் எடுக்க டேரெக்டாக பிரிண்ட் அவங்கள செட்டிங் கொடுத்து நீங்கள் பிரிண்டை மாற்றிக்க முடியும். இல்லை இதை PDF மாற்ற போகிறோம் அப்படின்னா PDF. ஸோ எது PDF மாறணும், சிவில்னு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கரண்ட் லேஅவுட், இந்த லேஅவுட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி பிரிண்ட் அவுட் மாறணும், சிவில். ஓகே. ஸோ பிரிண்டிங் ப்ராசஸ் வெளியே நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நோ எரர் ஆர் வார்னிங் ஃபோன், எந்த எரரும் வரல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இன்ஃபோ மீடியாங்கிற ஃபோல்டரில் உங்கள் சிவிலுங்கிற PDF இருக்குது, அதை ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணால் அது தெளிவாக நீங்கள் கிரியேட் பண்ண பிளான் வியூ, நீங்கள் கிரியேட் பண்ண எலிவேஷன் செக்ஷன் வியூ எல்லாமே எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த PDF க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஸோ மாடல்லேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போதும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போறீங்க, அதாவது பிளானை மட்டும் தான் பிரிண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் இல்லைனா PDF. எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் PDF மாற்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பார்த்துக்குவோம். ஸோ பிரிண்ட்ல என்ன செட்டிங் வேணும், இதுலேயும் ஒரு PDF மாற்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன ஷீட்டில் வேணும் அதை செட் பண்ணீங்க. ஸோ A3 ஷீட்டா A4 ஷீட்டான்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் A3 ஷீட். ஸோ டிஸ்பிளே வேண்டாம், விண்டோன்னு சொல்லிட்டு
ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ திரும்பி சூஸ் பண்ணுறதுக்கு விண்டோ, ஓகே உங்கள் கவரேஜ் ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரிவ்யூ. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஏரியா மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்கள் பிளானை தனியாக பிரிண்ட் எடுக்கணும், உங்கள் வியூ அதாவது செக்ஷன் வியூவை தனியாக பிரிண்ட் எடுக்கணும், இல்லைனா எலிவேஷன் தனியாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்க முடியும். கேன்சல். ஓகே. ஸோ இது லேஅவுட்ஸ்லையும் இதே ஆப்ஷனை பார்த்துக்க போகிறோம். சரி லேஅவுட்ஸ். ஸோ இந்த பிளானை மட்டும் தான் ஜூம் பண்ணி காமிக்க போங்கன்னா டபுள் கிளிக். ஸோ இந்த வியூவில் பிளானை மட்டும் காமிச்சிடலாம். ஸோ இந்த மாடல்லையே இங்கே உள்ள ஹோமில் உள்ள வைப் அவுட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ வைப் அவுட். ஸோ இந்த பிளான் தெரியணும், பட் மேலே உள்ள ரெண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. பட் மேலே இருக்கு. என்டர். ஸோ பார்க்குறீங்க அந்த பிளான் இருக்கும், பட் என்னன்னா அந்த பிளான் தெரியாது. ஸோ இந்த சென்டர் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலியமா அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ வைப் அவுட்டை கேன்சல் பண்ணுறது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. ஸோ இதான் பிடிஎஃபாக மாற்றிட்டோம், அதை எக்ஸ்போர்ட். ஸோ உங்கள் ஃபைல்ஸை வேறு ஃபார்மெட்டில் மாற்றி அனுப்பணும், இல்லை பிடிஎஃபாக மாற்றி அனுப்பணும், இல்லை டிஎஃபாக மாற்றி அனுப்பணும். எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த டிடபிள்யூஎஃபாகவும் பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ பிரிண்டில் போய் தனியாக எடுத்துக்க முடியும்.